மிஸ். Can anyone tell who invented the telephone? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். ஐயோ, கரெக்டாக தப்பான்னு தெரியலையே. தப்பாயிடுச்சுன்னா எல்லாரும் சிரிப்பாங்களே. Alexander Graham Bell. Correct, Dhruti. Fantastic. Can anyone tell what is the difference between delete and truncate? இது சிம்பிள் ஆச்சே. டெலீட்னா ஒரு ரோவாக எடுக்கணும், ட்ரங்கேட்னா ஃபுல் டேபிளையும் தூக்கணும். கரெக்டாக தெரியலையே மேம். தப்பாயிடுச்சுன்னா பொண்ணுங்களாம் சிரிப்பாங்களே. ஓ பொண்ணுங்களா. Delete removes rows one by one. Truncate clears the entire table quickly. Wonderful, Advait. Perfect answer. Team, we have an issue here. Users are complaining the dashboard takes times to load. What can we do? இது சிம்பிள் தானே. ஃபுல் பேஜை பிளாக் பண்ணாமல் விட்ஜெட்ஸை ஏசிங்க்ரனஸாக லோட் பண்ண வச்சிட்டோன்னா ப்ராப்ளம் சால்வ் தானே. கரெக்டாக தெரியலையே. ஐயோ, தப்பாயிடுச்சுன்னா டீமே வச்சு செஞ்சுருவாங்களே. சொல்லலாமா? Yes, Vatik, do you want to say something? இல்லை ரமேஷ், யோசிக்கிறேன். Ramesh, we can load the widgets asynchronously instead of blocking the whole page. Brilliant, Divya. That solves it. இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 மென்டல் பிளாக்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது செல்ஃப் டவுட். கடந்த காலத்தில் நம்மளுக்கு நடந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸும் தப்பே பண்ணக்கூடாது, எப்பயுமே கரெக்டாக பண்ணணும், அசிங்கமே பற்றக்கூடாது அப்படின்ற ஒரு மனப்பான்மையும் சொசைட்டியில் நடக்கிறக்கூடிய ப்ரெஷர்ஸும் சேர்ந்து நம்ம மேலே இருக்கிற டவுட்டை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் நம்மளுக்கு தன்னம்பிக்கை ரொம்ப குறைஞ்சு எந்த ஒரு டிசிஷன்ஸும் எடுக்க முடியாமல் தயக்கமாகவே இருந்து பல ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணி ஏன்டா இதை மிஸ் பண்ணோன்ற ஒரு ரிக்ரெட்லேயே பல நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம். இது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா, நம்மளை டவுட் பண்ணுறதே ஒரு ஹேபிட்டாக நம்ம பிரெயின் ஃபார்ம் பண்ணிடுது. இதனால் எந்த ஒரு சேலஞ்சஸ் வரும்போதும் அமிக்டலா அப்படின்ற ஒரு எமோஷனல் பார்ட் ஆஃப் த பிரெயின் ஓவர் ஆக்ட் ஆகி ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்ற திங்கிங் பார்ட் ஆஃப் த பிரெயின் மடில் ஆகிடுது. அதனால் நம்மளுக்கு டவுட் ஆகி தப்பா ரைட்டா அப்படின்ற ஒரு லூப்லேயே நம்மளை போய் மாட்டி விட்டுரும். செல்ஃப் டவுட்டை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறேன். ஒரு 5 மினிட்ஸ் டெய்லி இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களோட பாடி போஸ்டரை ஒரு தைரியமான தோற்றம் மாதிரி அமைச்சு, எந்த ஒரு டெசிஷனும் முன்னாடியே தப்பு ரைட்டுன்னு கிடையாது, நம்ம எடுத்த டெசிஷனை ரைட் ஆக்குற ஒரு ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றத உணர்ந்து தோல்வி அடைகிறது அசிங்கமே இல்லை அப்படின்றத உறுதியாக எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஆரம்பிங்க. உங்கள் உள் மனசு பயத்தினாலே தயங்குதுன்னா வேணும்னே போய் அதை போய் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது இதுக்கு போயா பயந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்றத தோணி அந்த லூப் உடைஞ்சு போகும். இதை தொடர்ச்சியாக செய்து வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை டவுட் பண்ணுற ஹேபிட் போகி முழுமையாக உங்களை நம்பக்கூடிய ஒரு ஹேபிட்டாக மாறும். ட்ரை பண்ணி பாருங்களேன்.